ஏகம்பத்துறை எய்தாய் போற்றி பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது கடகராசிக்கு 17/6/2025 முதல் 16/7/2026 வரை எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். கடகராசி அன்பர்களே, இந்த மாதத்திலே பார்க்கின்ற போது கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு சாதகமான நிலையில் உள்ளது. இதுவரை என்னதான் செய்தாலும் செலவை கட்டுப்படுத்த முடியாமல் விரயம் 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 என்று இருந்தது. இப்போது அந்த நிலை மாறி யோகம் என்ற ஒரு நிலையை அடையப் போகின்றது. அதிர்ஷ்டம் வருவது, யோகமும் வருவது. ஏனென்றால் இப்போது கடக ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியான கிரகம். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியான ஒரு யோகாதிபதி கிரகம் ஆவார். அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே தன குடும்ப வாக்கஸ்தானத்தில் அமர்ந்து அற்புதமான ஒரு நிலைப்பாட்டை வாரி வாரி வழங்குகிறார். இது ஒரு நல்ல ஒரு அபரிவிதமான யோகம். அதே சமயம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அவர் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி 12லே வந்து அமர்ந்து 6, 8 பார்வையிடுகிறார். கடகராசிக்கு 8ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 12ல் அமர்ந்த குரு பார்வையிடுவது இது விபரீத ராஜயோகம். அள்ளி அள்ளி தருகின்றது. ஒரு அற்புதமான யோகம். அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதை வந்து தட்டப் போகிறது. அஷ்டலட்சுமி யோகம் என்று கூறுவார்கள் இதை. ஏனென்றால் நல்ல ஒரு அபரிவிதமான லாபங்களை வாரி வாரி வழங்குகின்ற ஒரு காலமாக இது அமைகிறது. என்னதான் செய்தாலும் செலவை கட்டுப்படுத்த முடியவில்லையே என்று ஏங்கி தவித்த கடகராசிக்கு இது நல்ல ஒரு ஆதாயமான காலமாக மாறப்போகிறது. எது எடுத்தாலும் வெற்றி. கடன் சுமை குறையும். ஏனென்றால் விபரீத ராஜயோகம் என்றாலே நீங்கள் எதிர்பார்க்காத பண வரவு அதிகரிப்பதும், கேட்காமலேயே உங்களுக்கு என்னென்ன நீங்கள் நினைக்கிற அத்தனை ஈடேறி வெற்றி பெறுவதும், நண்பர்களின் ஒத்தாட்சி, நண்பர்களின் அனுசரிப்பு, நண்பர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போகிறது. உறவினரால் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியும் நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்க போகின்ற ஒரு காலமாக இருக்குது. வீடு கட்டி பாதியிலே நின்றிருந்தால் அது இப்போது தொடர்ந்து நடைபெறுவதற்கான ஒரு காலமாக இந்த காலம் அமைகிறது. இந்த கடகராசிக்கு யோகாதிபதியான கிரகம் வந்தால் என்னென்ன செய்வார் என்றால் யோகங்களை வாரி வாரி தருவார். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்து சனி நடைபெற்று கொண்டு இருக்கின்ற காலமாக இருந்தாலும் கூட குருவின் பார்வை அந்த அஷ்டமத்து சனியில் ஏற்பட்ட விரயங்கள் தவிர்க்கப்படும். என்னதான் செய்தாலும் நமக்கு ஒரு 10 காசு லாபம் இல்லையே, நம்ம போட்ட திட்டங்கள்லாம் சரிபட்டு வரவில்லையே என்று எண்ணியிருந்தவருக்கு இப்போது குருவின் பார்வையும் செவ்வாயின் பார்வை கிடைப்பது நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு காலமாக அமைகிறது. ஒரு பக்கத்தில் குரு பகவானின் பார்வை இருந்தாலும் மறுபக்கத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியான கிரகம் நல்ல வலுவான நிலைகளில் உலாவுவதால் நல்ல ஒரு முன்னேற்றம். வீடு கட்டுதல், வீடு வாங்குதல், அதே சமயம் வாகனம் வாங்குதல், புதிய வேலையில் சென்று அமருதல். நீங்கள் இப்போது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதோடு மட்டுமல்ல, விருந்தோம்பலில் கலந்து கொண்டு அங்கு உறவினர்கள் மகிழ்ச்சி பெறுவது உண்டு. வெளிநாடு சென்று வருவதற்கான இது நல்ல ஒரு காலமாக அமைகிறது. வேலை தேடியவர்களுக்கு இந்த மாதத்திலே நல்ல ஒரு உங்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கின்ற ஒரு காலமாக இது அமைகிறது. நீங்கள் போட்டியிட்டு தேர்வில் எழுதியிருந்தால் அதில் நல்ல ஒரு உங்களுக்கு மதிப்பெண் பெறுகின்ற ஒரு காலமாக இந்த காலம் அமைகிறது. விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான இது காலமாக அமையப் போகின்றது. நீண்ட நாள் வசூலாகாத பணங்கள் வசூலாக போகிறது. வேலையில் உள்ளவர் உத்தியோகஸ்தர்களுக்கும் பிஸ்னஸ் மேனுக்கும் புதிய புதிய ஆர்டர்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தையும் லாபத்தையும் பெற்று தருகின்ற ஒரு காலமாக அமையப் போகிறது. புதிய வாகனம் வாங்குவதற்கான காலம் கழிந்து வருகிறது. ஏனென்றால் இப்போது உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தோடு யோகாதிபதியின் பார்வை கிடைப்பது உங்களுக்கு புத்தம் புது வாகனம் வாங்குவதும், வீடு கட்டுதலும், அதன் பொருட்டு நல்ல ஒரு ஆதாயம் பெறுவதும், புதுசாக உங்கள் பெயருக்கு பத்திரப்பதிவு செய்வதும் நல்ல ஒரு லாப யோகத்தை ஈட்டி வரும் இது காலமாக அமைகிறது. உங்களுக்கு மறைமுக எதிரிகள் ஓடோடி விடுவார்கள். ஏனென்றால் 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் இதுவரை மறைமுகமாக உங்களுக்கு சூழ்ச்சிகளும் எதிர்ப்புகள் இருந்தது இல்லையா, குருவின் பார்வையால் அவர்கள் ஓடி விடுவார்கள். அல்லது அவர்களை இனம் கண்டு அவர்களை விட்டு நீங்கள் விலகுவீர்கள், அல்லது அவர்கள் ஓடி விடுவார்கள். வழக்குத்துறையில் வழக்கு இருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்ற ஒரு நல்ல ஒரு காலமாக அமையப் போகிறது. கடகராசிக்கு மொத்தத்தில் இந்த சிறப்பான நாட்கள் என்று பார்க்கின்ற போது 17/6/2025 முதல் 16/7/2026 நல்ல ஒரு காலமாக அமைப்பது. இந்த மாதங்களிலே நீங்கள் சற்று எச்சரிக்கையோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய ஒரு நாளும் இந்த மாதம் 7வது, அதாவது 11/12 7வது மாதம், அதாவது 7வது மாதம் 11ஆம் தேதி 12ஆம் தேதி இந்த 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. இந்த நாட்களில் யாருக்கும் புதியதாக ஒரு வாக்கு கொடுத்தலோ
புதிய முயற்சி எடுத்ததோ புது ஒரு முயற்சிகள் கையெழுத்திடுவதோ இதை தவிர்த்து கொள்வது நல்லது. மொத்தத்திலே 8ஆம் இடத்தை யோகாதிபதியான செவ்வாயும் குருவும் பார்வையிடு உங்களுக்கு விபரீத ராஜயோகம் அள்ளி அள்ளி தரப்போகின்ற ஒரு காலமாக அமைகிறது. கடகராசிக்கு பொன் பொருள் சேரப்போகிறது. புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கப் போகிறது. வீடு கட்டியிருந்தால் அதற்கான தொடர்ந்து வேலைகள் நடக்கப் போகிறது. புத்தம் புது வாகனம் வாங்க போகிறீர்கள். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரப்போர்கள். எதிரிகள் அழிவார்கள் அல்லது ஓடிவிடுவார்கள். உங்கள் முயற்சி அனைத்து வெற்றி பெறும். இப்போ இந்த காலத்திலே பணம் கொட்டு கொட்டு என்று கொட்ட ஒரு காலமாக அமைகிறது. நோய் நொடி நிவர்த்தியாகும். நல்ல ஒரு ஆதாயமும் லாபமும் கிடைக்க போகிறது. பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவார். எதிரி விலகுவார். நண்பர்கள் உறவினர்கள் ஒன்று சேருவார்கள். யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.